விஜய் வீட்டு கதவுல பூட்டை போட்டு திண்டுக்கல் பூட்டை போட்டதே எடப்பாடி தான். இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்து இவர் இது மாதிரி இப்படி இவங்களுக்கு பண்ணுற மாதிரியே இவங்க சில பேர் இருக்காங்க தெளிவாக முடிவெடுக்க மாட்டாங்க. இந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, இந்த புடவை இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு எடுத்துக்கோ, அதை எடுங்க அப்படின்வாங்க. அதை எடுத்து இது நல்லா இருக்கா, கடுப்பாகும் நமக்கு, இருந்தாலும் சரி இது நல்லா இருக்குங்க பரவாயில்ல இதை எடுத்துங்க, அதை எடுங்க அப்படின்னா அப்புறமா எல்லா புடவையும் வச்சுட்டு இது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, இது எடுத்துலாமா அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா புடவை எடுக்க போகிற இடத்துல பொம்பளைங்க பண்ணுறது? நீங்களாம் அப்போ தானே பண்ணுவீங்க. அதுக்கு பாதி பேர் இதுக்குன்னே வெளியில் உட்காந்துக்குவோம். அங்கே கேசரிலாம் கொடுப்பான், வாங்கி சாப்பிட்டுன்னு, அம்மா நீ போயிட்டு வாமா நான் அங்கேயே உட்காந்துருக்குறான், குழந்தைய பார்த்துக்கிறமான்றோம் அவன் சாரா. ஏன்னா அவனுக்கு தெரியும். நாங்களாம் என்ன பண்ண தெரியுமா, இது நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்கு, ஐயோ இன்னும் அட்டகாசமாக இருக்குது இப்படின்னுவோம். அப்படி செஞ்சே மாட்டிக்குவோம். இது நமக்கே எப்படின்னா அந்த புடவைகளில் வேலை செய்கிறவங்க கதியை நினச்சி பாருங்க, பாவம். எல்லாத்தையும் கழிச்சு போட்டோன்னே பக்கத்தில் ஒரு பொம்பளை எடுக்கும், அதே மாதிரி டிசைன் இருக்குதா அப்படின்னு, ஒன்றே தாங்க இது, அப்படியே பார்த்துன்னு இருக்கும். என்னம்மா நீங்கள் எடுக்கல, இல்லை நான் அவங்க வாங்குறாங்களா பாருங்க, அந்த மாதிரி வேணான்னு போட்டோன்னா அது தூக்கி இதை பேக் பண்ணுங்க. இந்த அளவுக்கு முதல்லே நின்று யாராவது எடுக்கிறத பார்த்து எடுத்துருக்கலாமே. இந்த மாதிரி தான் விஜய் இது பண்ணி பண்ணி கடுப்பாயிட்டாப்புல, இந்த வீட்டுக்காரன் மாதிரி கடுப்பாயி. இங்கே பாரு 10 சீட்டு கூட ஜெயிக்காத ஆளுங்களை கூப்பிட்டு 45 சீட்டு கொடுத்து நிற்க வச்சு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நம்ம இருக்கிறோம், வேலையை பாருங்க, இல்லாட்டி நான் இவ்வளோ நின்றுக்கிறேன், நீங்கள் அவனை பிரித்து கொடுத்துங்க அப்படின்ட்டாப்புல, முடிச்சு விட்டாப்புல.